இந்த வடக்கு கிழக்கு தான் இப்பொழுது வாக்கு வங்கியாக இந்த முதன்மை பெற்ற வேட்பாளர்களால் நோக்கப்படுகின்றது. அவர்கள் அங்கேதான் தங்களுடைய பிரச்சார மையங்களையும் பிரச்சார யுத்திகளையும் தாராளமாக கட்டவிழ்த்து விடுகின்ற வகையில் செய்வதாக இருந்தாலும் அங்கே ஏற்பட்டுள்ள இந்த வாக்கு பிரிவு என்பது தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்க முடியாததாகவும் வடக்கு கிழக்கில் விழப்போகின்ற வாக்குகள் தான் அந்த வெற்றியை கொடுப்பதாகவும் இருக்க போகின்றது என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப ஒரு கருத்தாருடைய மேற்கொள்கின்றார். அதாவது 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்பதை தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கோன ஒரு வாக்குறுதியாக கொடுக்கவில்லை. அவர் அதை ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் பகிரங்கமாக சொல்லுகின்றார். அதை அவ்வாறு சொல்கின்ற ஒரு தலைவராக அவர் தான் இருக்கின்றார் என்கின்ற கருத்தையும் அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களில் பலர் இந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவ்வாறான ஒரு வேண்டுகோள் கருத்து என்பது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், இலங்கையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ரணில் விக்ரமசிங்க பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது போன்ற முக்கியமான தகவல்களை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. இலங்கையில் தேர்தல் மாகாண ஆளுநர்களின் விதிமுறைகளை மீறி ரணில் விக்ரமசிங்க பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? நிச்சயமாக இந்த மாகாண ஆளுநர்கள் என்பவர்கள் எந்தவித ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கட்சி சாராமல் இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற பொழுதும் அவர்களில் பலர் இந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவ்வாறான ஒரு வேண்டுகோள் அங்கே அல்லது இந்த கருத்து என்பது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான இன்னொரு காரணமாக இன்னொரு ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவை வழங்கி இருக்கின்றார். அப்பொழுது அவர் அதற்குரிய காரணமாக தெரிவித்தது எதுவாக இருந்தது என்று சொன்னால், ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு தன்னால் ஒருவரை ஆதரிப்பது என்பது முடியாதால் அவ்வாறு செய்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். இருந்த பொழுதிலும் ஏனைய இந்த மாகாண ஆளுநர்கள் என்பவர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுதும் ஒட்டுமொத்தமாக இந்த 9 மாகாணங்களுக்கான ஆளுநர்களும் அவ்வாறு இல்லாமல் சில மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் ஏற்கனவே ராஜபக்ஷ மற்றும் கொத்தபய காலத்திலேயே நியமிக்கப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். இவர்கள் கூட இவ்வாறான பிரச்சாரங்களில் அதாவது அரச ஜனாதிபதியாகவும் நிதி அமைச்சராகவும் இருக்கின்ற காரணத்தால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருக்கின்ற பல அதாவது விசேட வசதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக தேர்தலின் பொழுது இந்த ஊதியங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடாது அல்லது ஓய்வூதியங்கள் பற்றிய உறுதிமொழிகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது அல்ல அவை நடைமுறைப்படுத்தக்கூடாது போன்றவை எல்லாம் அவரால் கடந்து செல்வதற்கு இயலக்கூடியதற்கான காரணமாக 2 பெரிய பொறுப்புகளையும் தன் வசமே அவர் வைத்திருப்பதும் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதுமாக இருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாகவே இந்த அரச அமைப்பில் அல்லது அரசியல் யாப்பின் பிரகாரம் இந்த மாகாணங்களை கட்டுப்படுத்துகின்ற மத்திய அரசின் நபர்களாக இருக்கின்ற இந்த ஆளுநர்கள் அந்த பகுதிகளில் தங்களுக்கு உள்ள ஆதரவையும் அல்லது ஆளுமையையும் வைத்து பிரச்சாரங்களில் ஈடுபடுவதான கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு தேர்தல் விதிமுறை மீறலாகத்தான் கருதப்படும். அப்ப அதுதான் சொல்லலாம். அனுரகுமார திசாநாயக்க வவுனியால வைத்து கூறியிருக்கின்றார், சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை பெற்ற அரசாங்கம் தங்களுக்கு தேவையில்லை புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கென்று. அவர் இவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக தமிழ் மக்களின் வாக்குகள் மற்றது முஸ்லிம் மக்களின் வாக்குகள் என்பன அவர்களுக்கு தேவையான ஒரு காலகட்டத்தில் இருப்பதால் அவர் இதனை அவ்வாறு தெரிவிக்கின்றார். நிச்சயமாக இந்த வடக்கு கிழக்கு தான் இப்பொழுது வாக்கு வங்கியாக இந்த முதன்மை பெற்ற வேட்பாளர்களால் நோக்கப்படுகின்றது. அவர்கள் அங்கேதான் தங்களுடைய பிரச்சார மையங்களையும் பிரச்சார யுத்திகளையும் தாராளமாக கட்டவிழ்த்து விடுகின்ற வகையில் செய்வதாக இருந்தாலும் இவர் கூறியிருப்பது ஒரு புதிய கருத்தாக இருக்கின்றது. அதாவது
தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த தீர்வுகள் பற்றிய ஒரு தெளிவான வரைமுறையை இல்லாமல் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடியதாகவும் அவர்களுடைய சுதந்திரங்களை அவர்கள் பேணக்கூடியதாகவும் அவர்கள் தங்களுடைய மொழிகளில் கருமம் மாற்றக்கூடியதாகவும், குறிப்பாக போலீஸ் முறைப்பாடாக இருந்தால் என்ன, ஒரு அலுவலகத்திற்கு சென்றால் என்ன, அவர்கள் தங்களுடைய மொழியில் அதை பதிவு செய்வதற்கான சுதந்திரங்கள் போன்றவற்றை பற்றி கதைத்திருந்தாலும் இப்பொழுது அதற்கு மேல் ஒரு படி சென்று ஒரு உண்மையை தெரிவிக்கின்றார். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், பெரும்பான்மை சிங்களவர்கள் தான் ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றார்கள் என்கின்ற உண்மை. அது கடந்த தேர்தல் காலங்களில் எல்லாம் நாங்கள் கண்ட ஒரு உண்மையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், குறைந்தது 4 அல்லது 5 வேட்பாளர்கள் முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். முந்தைய தேர்தல் போட்டிகளில் எல்லாம் 2 வேட்பாளர்கள் தான் அந்த முக்கியமான போட்டியாளர்களாக இருப்பார்கள். அந்த நிலைமையில் இந்த முறை மாறுதல் ஏற்பட்டு குறைந்தது 5 பேர் என்கின்ற அளவிற்கு அந்த போட்டி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே தெற்கில் வாக்கு வங்கி என்பது பிரிய போகின்றது என்பதை தாராளமாக அறிந்து வைத்தவராக, சிங்கள மக்களின் பெரும்பான்மையோடு வருவதை பற்றி அக்கறை இல்லை என்று அவர் குறிப்பிட்டாலும் அதன் உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அங்கே ஏற்பட்டுள்ள இந்த வாக்கு பிரிவு என்பது தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்க முடியாததாகவும், வடக்கு கிழக்கில் விழப்போகின்ற வாக்குகள் தான் அந்த வெற்றியை கொடுப்பதாகவும் இருக்க போகின்றது என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப ஒரு கருத்தாருடைய மேற்கொள்கின்றார். அதாவது குறிப்பாக நாங்கள் இந்த இன்னும் மேல் சென்று பார்ப்போமாக இருந்தால், அந்த இனவாத நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு அவர் வருகின்ற ஒரு தன்மையை கொண்டவராக நிச்சயமாக தெரிகின்றார். அதற்குரிய காரணம், அவர் மற்றவர்களே உதாரணம் குறிப்பிடுகின்ற பொழுது சஜித் வவுனியாவுக்கு வரும் பொழுது முஸ்லிம் நபருடன் வருவார், ஆனால் காலிக்கு செல்லும் பொழுது ஒரு சிங்கள இனவாதியுடன் செல்வார் போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் கூறுவதற்கான காரணம் இந்த வாக்கு வங்கி என்பதை தனக்கான ஒரு ஆதாரமாக எடுப்பதற்கான நடவடிக்கையாக. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கூட, அதாவது குறிப்பாக வாக்குகளை வெல்லக்கூடிய வேட்பாளர்களில் வடக்கு கிழக்கில் அவரும் ஒருவராக இருக்கின்றார் என்ற கருத்தியலில் மாற்றம் இல்லை. அங்கே வாக்கு வங்கிகளில் அவரும் ஒரு தாக்கத்தை செலுத்துவராக இருப்பதற்கான சாத்தியங்கள் அங்கே பரவலாக காணப்படுகின்றது. இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள் குறித்தோ அதனுடைய உள் விவகாரங்கள் குறித்தோ தான் கருத்து வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இது பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? அவருடைய கருத்தாடல், அதாவது மலையக மக்கள் முன்னணியின் தலைவரான மனோ கணேசன் என்பவர் வடக்கு கிழக்கு தமிழர்களின் விவகாரத்தில் அக்கறை கொண்டவர்களாகவும், அதாவது அவர்களுடன் இணைந்து பல விடயங்களில் பயணிப்பவராகவும் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து அக்கறை கொண்டவராகவும் அவர் 2000 ஆரம்பங்களிலிருந்தே இருந்திருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். என்னவென்று சொன்னால், சரி, 13வது அரசியல் திருத்த சட்டத்தை பற்றிய கருத்துக்களை சஜித் கூறுகின்றார், ஆனால் சுயாட்சி பற்றி ஏதன் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். சுயாட்சி என்பது அதியுச்சமாக தமிழர்கள் கேட்கின்ற விருப்பு. ஆனால் இங்கே இவர் நடைமுறைப்படுத்த விரும்புகின்றது 13வது திருத்த சட்டம். அப்பொழுது அவர் என்னத்தை கூற வருகின்றார் என்றால், தன்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக தான் இதில் தலையிடாவிட்டாலும் தமிழர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்று இப்பொழுதும் அதிகமாக புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் மீள வருவது என்பது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாசம். அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கும் இணைந்து கூட ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு கட்டம் சில வேளைகளில் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். ஆனால் இவ்வாறானவற்றை ஸ்தாபித்து அவற்றின் மூலம் சுயாட்சி பற்றி கதைப்பதுதான் ஆரோக்கியமானதாக இருக்குமே ஒழிய, அதை விடுத்து நாங்கள் அதனை ஏளனப்படுத்துகின்ற மாதிரி சொல்லக்கூடாது என்றும் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், தன்னை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசா இந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்பதை தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கோன ஒரு வாக்குறுதியாக கொடுக்கவில்லை. அவர் அதை ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் பகிரங்கமாக சொல்லுகின்றார். அதை அவ்வாறு சொல்கின்ற ஒரு தலைவராக அவர் தான் இருக்கின்றார் என்கின்ற கருத்தையும் அங்கே அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் ஏறக்குறைய அவர் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால்,
கிடைக்கின்ற அல்லது ஏற்கக்கூடிய ஒரு விடயத்தை ஏற்று பயணிப்பதுதான் தமிழர்களுக்கு நல்லம். இல்லை அதை விடுத்து அந்த உச்ச கட்ட அவர்களின் விருப்பை பற்றி ஏதாவது சொன்னாரா என்று கேள்வி எழுப்புவது தேவையற்ற ஒரு விவகாரம் என்பது தனது தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்திருக்கின்றார். அவர் இவ்வாறான கருத்து பதிவு உந்தலுக்கு செல்வதற்கான காரணம் அவர் கூட ஒரு சஜித்தை விரும்புகின்ற அல்லது சஜித்தை ஆதரிக்கின்ற ஒரு நபராக இருப்பது கூட காரணமாக இருக்கலாம். இருந்த பொழுதும் அவர் தனது கருத்து பதிவாடலில் தான் அந்த வடக்கு கிழக்கு மக்கள் மீதான ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபராகத்தான் தன்னை அதில் காட்டியிருக்கின்றார். குறிப்பாக குறிப்பிடுகின்ற விடயம் தற்பொழுதைய காலத்தில் கூட இந்த வடக்கு கிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற தமிழர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதை சமீப காலங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது அங்கே உள்ள விகிதாசார மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் இவ்வாறு புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது. எனவே கிடைக்கின்ற தீர்வுகளை பெற்று அதன் மூலம் மேலும் உந்து சக்தியாக இந்த சுயாட்சி போன்றவற்றை கேட்பது நிலம். இப்பொழுது அவர்கள் கூறுகின்றதை கேட்பது நிலம் என்பது. இதற்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் வெல்ல போகின்றார் என்ற கருத்தாடலை நாங்கள் இங்கே முன்வைக்க முடியாது என்றால் அது தேர்தலின் போதான மக்களின் விருப்பாக யார் வருகின்றார்கள் என்பது இருக்கும். ஆனால் இவர்கள் அந்த நபருக்கு ஆதரவளிப்பதால் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும் சுதர்சினி. நன்றி சுரேஷ் சர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.